ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புட்டிங் கேக் தான் அடிக்க போகிறோம். எல்லா பேக்கரியிலுமே இருக்கக்கூடிய ஒரு கேக் வந்து ஒரு ஸ்பெஷலான கேக் வந்து புட்டிங் கேக், அதாவது பிரெட் புட்டிங் கேக். இந்த கேக் வந்து நம்ம இன்றைக்கி அடிக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன். இதோட ரெசிபி உங்களுக்கு நான் வந்து டைட்டிலில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசிபி தேவைப்பட்டிருந்தால், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுவோம். கேக் டால்டா, சுகர், பிரெட் தூள். நம்ம பிரெட்டை வந்து இப்போ நேற்றுக்கு போட்ட பிரெட்டை வந்து நம்ம இன்றைக்கி அடிச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி போட்டுட்டு அந்த பிரெட்டை அடிக்க முடியாது, ரொம்ப இந்த மாதிரி தூள் மாதிரி வராது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னூட்டி உள்ள பிரெட் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடராக அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு, கோகனட் பவுட்ரு, அதாவது தேங்காய் பவுட்ரு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுட்ரு, மைதா. இதில் வந்து நான் 2 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்யும் மில்க் மேடும், கீ அண்ட் மில்க் மேட். ஸோ இந்த பொருள் தான் நம்ம பிரெட் புட்டிங் கேக்குக்கு தேவையான பொருள். இப்போ இந்த கேக்கை வந்து எப்படி அடிக்கலான்னு உங்களுக்கு காமிக்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்கை வந்து ஒரு பவுலில் உடச்சி வச்சுக்கலாம். நான் போன வீடியோ ப்ளம் கேக்கில் சொன்ன மாதிரி தான், இந்த டால்டா வந்துட்டுனாலே எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்கை வந்து 3 அல்லது 2 உடச்சி ஊற்றி மெதுவாக நார்மல் ஸ்பீடில் அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எக்கை உடச்சிட்டு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகரு அண்டு டால்டாவை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நார்மல் ஸ்பீடில் விட்டுடலாம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு ரெசிபி இருந்தாலே அந்த கேக்கை அடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து டெவலப் ஆகிக்கணும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு விளக்கம் நீங்களே யோசித்து நீங்கள் அடிச்சுக்கிடணும். ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிபி இருந்தாலே போதும். அதை நீங்கள் எந்த பொருளை எப்படி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், எந்த பொருளை 2வது ஆட் பண்ணணும், அடுத்தடுத்து எந்த பொருளை ஆட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டெவலப் ஆகிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் அண்டு டால்டா நார்மல் ஸ்பீடில் ஓட்டிடலாம். இப்போ வந்து கம்மியான குவான்டிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டி இருக்கும்போது நம்ம 3 முட்டையாக ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 முட்டையாக ஊற்றிக்கிடலாம். இப்போ வந்து ஒரு 1 கிலோ டால்டா 1 கிலோ சுகர் போட்டு ஓட்டுறோம்னா ஒரு 3 முட்டையாக ஊற்றிக்கிடலாம். ஒரு 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ மிக்சிங் ஊற்றினாலுமே நம்ம வந்து அதுக்கு தப்ப முட்டை குவான்டிட்டியை கூட்டிக்கிட்டு ஊற்றணும். இப்போ ஒரு 5 கிலோ மிக்சிங் ஓட்டிக்கிட்டு இருக்குன்னா நம்ம வந்து ஒரு 6 முட்டையோ இல்லை 7 முட்டையாக ஊற்றிக்கலாம். நம்ம கம்மியான குவான்டிட்டியில் 3 முட்டையோ 4 முட்டையோ அதிகமாக ஊற்றினா அது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா சேர ஊற்றணும். அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா பஃப்லே ஏறி வரும். நல்லா டோ வந்து கட்டியாக இருக்கும், கிரீமியாக இருக்கும். அப்போ தான் கேக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த டால்டா மெத்தடில் உள்ள கேக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக அடிச்சுக்கோங்க, தெரிஞ்சிடக்கூடாது. ஒன்று சேர மிக்சிங் ஆக தான் ஊற்றணும். பொறுமையாக முட்டையை ஊற்றணும். இல்லைன்னா கேக்கு வரும், ஆனால் வந்து காடாயிரும். அதனால் பொறுமையாக முட்டை அந்த சுகர் எல்லாமே ஆட சேர நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க.
ஓகே, நம்மளுடைய முட்டை முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஓடட்டும், மிக்ஸ் பண்ணி அள்ளிட வேண்டியதான். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரெட் தூளை போட்டுடலாம். இப்போ வந்து நான் பிரெட் தூளை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் போட்டுட்டேன் உள்ள. அதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடில் ஓட விட்டுட்டு நம்ம மைதா இதுவுமே அப்படி தான். நம்ம வந்து இந்த பிரெட்டு தூள்லேயே எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காட்டி நான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இந்த நெய் மில்க் மேடை தவிர மீது எல்லாமே நீங்கள் பிரெட் தூளில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சிங் ஆனோம்னா, அதாவது ரொம்ப மிக்சிங் ஆகணும்னா, ஓரளவு மிக்சிங் ஆனோன்னா நீங்கள் மில்க் மேடை நெய்யும் ஊற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேயில் அள்ளிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரே வந்து டேர் பண்ணிட்டேன். இது வந்து 1 இன்ச்சு ஹைட்டில் உள்ள ட்ரே. இப்போ இந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம அள்ளிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக்கோட வெயிட் வந்து 1.5 கிலோ வருது. ஸோ உங்களுக்கு தெரியுதுக்காட்டி நான் வந்து 1.5 கிலோ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1.5 கிலோ வெயிட் வருது. நீங்கள் டாப்பிங்கில் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. தூள் முந்திரி நீங்கள் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பார்க்க ஒரு லுக்காக இருக்கும். எல்லா பக்கமும் வரத மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. டோ வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஃபில்லப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்துட்டுன்னு காமிக்க பாருங்கள் அந்த கேக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த ரெசிபி தேவைப்பட்டுருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட் புட்டிங் கேக்கு பேக்கிங் பண்ணி இறக்கியாச்சு. நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட ஹைட்டுமே வந்து ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எந்த இடத்துலையுமே அதிகமாக கம்மியாக இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு ட்ரேயில் அடிக்குமோ அந்த அளவுக்கு அப்படியே வந்து நிற்கும், சமமாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கேக்கை கட் பண்ணிடலாம். பாருங்கள், கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கேக்கு வந்து நம்ம 6க்கு 6 36 பீஸ் கட் பண்ணுவோம். இதை விட நீங்கள் வந்து ஹைட்டாக அழனாலும் அழலாம், அதுக்கு டபுளாக அடிக்கணும். இது இந்த ரெசிபிக்கு டபுளாக அடிக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பேக்கரி ஸ்டைலில் உள்ள பிரெட் புட்டிங் கேக்கு ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வந்து அடுத்து ஒரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்கலாம்.